அரசியல் சதுரங்கம் மாதிரி பரபரப்பான ஒரு களம். எந்த சிப்பாய் ராணியாக போகுது, எந்த மந்திரியுடைய பதவி பறிபோக போகுது அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் நமக்கு தெரியாமலேயே இருக்கும். இந்த களத்தில் ஒவ்வொரு நகர்வும் எதிராளியை வீழ்த்துறதுக்கான ஒரு சூழ்ச்சி தான், தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு முன்னெடுப்பு தான். காலங்காலமாக இந்த அரசியல் தன் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிற ஈர்ப்பை குறைய விடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஒரு சராசரி மனுஷன் கூட ஒரு நாள் நம்ம இந்த பதவியில் இருந்தா அப்படிங்கிற கனவை ஒரு நாளாவது கண்டிருப்பான். அப்படி இருக்கிற அந்த பதவி அவ்வளோ எளிமையானதா, அவ்வளோ சாதாரணமானதா, அந்த பதவிக்கு என்னென்ன தகுதி இருக்கணும், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இலக்கியம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஒரு அரசனுடைய தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா, தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவர்க்கு. ஒரு அரசன் சரியான நேரத்தில் ஒரு முடிவை எடுத்து அதை செயல்படுத்துகிறவனாக இருக்கணும், ரொம்ப விரைந்து செயல்படக்கூடியவனாக இருக்கணும். அந்த முடிவை குறுகிய காலகட்டத்தில் எடுக்கிறதுக்கான கல்வியும் அறிவும் அந்த அரசனுக்கு இருக்கணும். அதே நேரத்தில் தான் எதிர்கொள்கிற பிரச்சனை எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும், எவ்வளவு அசாதாரண சூழ்நிலையாக இருந்தாலும் அதை சமாளிக்கிற துணிவும் அவனுக்கு இருக்கணும். இது மூணும் இருக்கிறவன் தான் ஒரு நல்ல அரசனாக இருக்க முடியும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார்.